நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஒருநிலைப்படுவோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனத்தை ஒருவருக்கு நிறுத்தி வாசிக்கலாம். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கண்களை மூடுவோம், செபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, மனோகரமான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஜனமாவலோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் இந்த வார்த்தையில் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அடிய நாவிலிருந்து ஒரு வார்த்தை சுயமாய் வராதபடி அடிய நாவின் மேல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு அமர்ந்திரு, பொறுத்திரு, காத்திரு. ஒன்று கூடி சொல்லுதேன். அமர்ந்திரு, காத்திரு, பொறுத்திரு. 3 நிலைகளில் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த 46ஆம் சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு சங்கீதம். இன்னைக்கு அநேக இடங்களில் அநேக காரியங்களுக்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு வேலை கிடைப்பதற்காக, ஒரு படிப்பிலே உயர்வதற்காக பல நிலைகளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய இந்த தேவ மனுஷன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் ஆள் தெய்வங்கள் அநேகம் இருக்கிறார்கள். உலகத்தில் ஆள் தெய்வங்கள் அதிகம் இருக்கிறார்கள். நானே தெய்வம் என்று தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நல்ல நாளிலே சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் படிப்பிக்கிறார். நானே தேவன் என்று நீங்கள் என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தேவனாகிய கர்த்தர் தேவனாக நமக்கு இருக்கிறார்? அவர் ஒன்றாவது நம்மை சிருஷ்டித்தவர், நமக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி தந்தவர். ஆனால் அந்த மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுதும் மறுபடியும் அவனை துரத்தி சென்று தானே ஒரு தெய்வமாக மாறி, தானே ஒரு மனிதனாக மாறி, இந்த மனுகுலத்தின் அனைத்திற்கு தன் ஜீவனை, தன்னுடைய சரீரத்தின் இரத்தத்தை கொடுத்து மீட்டு அவர் நமக்கு கிரயமாக வாங்கி தந்ததுதான் ரட்சிப்பு. அந்த கர்த்தர் தான் இந்த காலையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஜாதிகள் யார் என்றால் தெய்வத்தை அறியாதவர்கள், தெய்வம் என்றால் யார் என்று தெரியாதவர்கள், கர்த்தர் என்றால், தேவன் என்றால் யார் என்று தெரியாதவர்கள். அவர்களுக்குள்ளேயும் நான் உயர்ந்திருப்பேன். அடுத்து அந்த சங்கீதத்தின் 10ஆம் வசனத்தை நிறைவு செய்ய சொல்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தரை குறித்து சொல்கிறார், நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன். உலகத்தில் மில்லியன் மக்கள் வாழும் பொழுது நான் உலகத்தில் உயர்ந்திருக்கிறேன், என்னை துதிக்கிற நாவுகள் உலகத்தில் அதிகம் அதிகம் என்று ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அமர்ந்திருந்து, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து
அவர் நம்மை நடத்தின விதங்கள், நம்மை ரட்சித்த விதங்கள், நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக அழைத்து சென்ற விதங்கள் ஒவ்வொன்றையும் நான் அமர்ந்திருந்து கர்த்தர் பாதத்தில் அதை குறித்து ஆராய்ச்சி செய்து அவர் செய்த ஒவ்வொன்றை நினைத்து அமர்ந்திருந்து அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவர் நம் பட்சமாக இருப்பார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு 7 பண்டிகை உண்டு. ஒரு ஆண்டில் 7 பண்டிகை. அந்த பண்டிகை ஏன் அவர்கள் ஆசரிக்கிறார்கள் என்றால், நாங்கள் ஒரு நாளிலே அடிமைத்தன வீட்டில் இருந்தோம். ஒரு நாள் நாங்கள் அடிமைப்பட்டு சுதந்திரமற்றவர்களாயிருந்தோம். எங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் கழிந்த பின்பு எங்களுக்கு ஆராதிப்பதற்கு ஆலயம் இல்லாதிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த பொழுது அடிமைத்தன வீட்டிலிருந்து மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆராதனைக்கென்று ஆலயத்தையும் எழுப்பி அவர்களை ஆசீர்வதித்தவர். இந்த நல்ல நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அமர்ந்திருந்து அநேக காரியங்களை, உலக காரியங்களை பேசுவதற்கான நேரம் உண்டு. உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை அநேக காரியங்களை பேசுவதற்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற, கர்த்தரை நோக்குகிற ஜனம் குறைந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான நாளிலே சபையை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த தேவனை நீங்கள் அறிந்து எவ்வளவாய் அறிந்திருக்கிறீர்கள், எவ்வளவாய் ருசித்திருக்கிறீர்கள், எவ்வளவாய் அவர் மேலில் அன்பு கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவாய் அவரிடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர் என்று எத்தனை பேரால நம்மால சொல்ல முடியும்? எத்தனை பேரால அவர் தேவன் என்பதை நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? மருத்துவர்களால் கைவிடப்படுகிற சில சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்ப உறவுகளால் நம்மை தள்ளி சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நம் நேசித்தவர் நம்மை விட்டு அகன்று போகக்கூடும். ஆனால் நீங்களும் நானும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் ருசி பார்த்து தொடங்கினீர்கள் என்று சொன்னால் உங்க பட்சமாக அவர் கூட இருப்பார். உங்களை ஜாதிகளுக்குள்ளே உயர்த்தி காட்டுவார். பூமியிலே உங்களை உயர்த்தி காட்டுவார். தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். ஆதலால் ஒன்று, நீங்கள் கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருக்க தேவன் உங்களை அழைக்கிறார். ஆனபடினால் ஒரு நேரம் எடுத்து, அல்லேலூயா, எல்லாம் ஒரு பிஸியான வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் அமர்ந்திருந்து அவர் யார் என்பதையும், கடந்த நாளிலே அவர் இல்லாத வாழ்வுக்கும் அவர் வந்த வாழ்வுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் நம்மை சோதித்து அறிந்து, அவர் ஏன் கூட இருக்கிறார், அவர் வந்ததனால என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், பூமியினுடைய ஜனங்கள் பார்க்கத்தக்க என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அமர்ந்திருக்கிற அனுபவம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்குள்ள முன் இருக்கிற நம் இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ நம்ம எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சோதித்து மீண்டும் அதிகமாய் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக வாசிக்கலாமே, ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். ரூத்து 3:18. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு முடிக்கும் முன். இரண்டாவது, நாம் தேவ சமூகத்தில் பொறுத்திருக்கணுமா? என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? இன்னைக்கு உலகத்தில் இல்லாதது பொறுமை. என்னது? பொறுமை. அல்லேலூயா.
படித்த உடனே வேலை கிடைக்கணும். என்ன செய்யணும்? படித்த உடனே வேலை கிடைக்கணும். இப்படி பல காரியங்களுக்கு பொறுமை இல்லாமல் நம்ம ஓடுகிறோம். இன்னைக்கு காலையில் அப்பத்தின் வீட்டை விட்டு, எங்க அப்பத்தினுடைய வீட்டை விட்டு எலிமெலெக்கு, மக்லோன், கிலியோன், இந்த நகோமி பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்ட வீட்டை விட்டு அவர்கள் புறப்பட்டு போன தேசம் மோபாபு தேசம். என்ன தேசம்? மோபாபியர்களை குறித்து வேதத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது 10 தலைமுறை வரையும் கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமருவதற்கோ ஜெபிப்பதற்கோ அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு புத்திர சுவிகாரம் இழந்தவர்கள். அங்க போய் 3 ஆண்கள் ஒரு தாயார், அங்கு 3 ஆண் மக்களையும் ஆண் சந்ததிகளையும் நகோமி இழந்தாள். அல்லேலூயா. அங்க 2 மருமக்களை கூப்பிடுகிறாள். ஓர்பாளையும் ரூத்துவையும் கூப்பிடுகிறாள். ஓர்பாளே, ரூத்துவே, நீங்கள் உங்க தேசத்துக்கு போய்க்கொள்ளுங்கள். நான் திரும்பி என்னுடைய தேசத்திற்கு அப்பத்தினுடைய வீட்டுக்கு புறப்பட போகிறேன். இனி ஒருவேளை நான் விவாகமாய் 2 ஆண் பிள்ளைகளை பெற்று உங்களுக்கு விவாகம் செய்து கொடுப்பது அசாத்தியமானது, முடியாதது, அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அதனால் நீங்கள் போய் இளமையாயிருக்கிறீர்கள், நீங்கள் விவாகம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது ஓர்பாள் மாமியாரை முத்தம் செய்தாள். அவள் தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டாள். ஆனால் ரூத்து சொன்னாள், மாமியாரே, உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம். இந்த மரணம் அல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த வேர்பிரிவு உண்டாகாது என்று உறுதியான தீர்மானத்தில் ரூத்து மாமியாரோடு புறப்பட்டாள். ஆரம்ப காலம் நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்ப காலம் ரூத்துவினுடைய நகோமியினுடைய திரும்பி அப்பத்தின் வீட்டில் வந்த ஆரம்ப காலம் என்பது ஆகாரத்திற்கு கூட வழி இல்லாத ஒரு குடும்பம். அந்த ஊர்ல அவங்க செல்வ சீமானாக இருந்தவர்கள். அப்பத்தின் வீட்டில் இருக்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் சுக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட குடும்பம். ஆனால் அதையெல்லாம் விட்டு அந்த தேசத்துக்கு போன பொழுது அதனுடைய பொறுப்பாளனாக அந்த அந்த வாரிசில் அந்த பொருளாதாரத்தை அந்த வீட்டினுடைய எல்லா நிலைமைகளிலும் உயர்த்தப்படுவதற்கு அனுபவிப்பதற்கு இவர்கள் இழந்த ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தை அந்த போபஸனுடைய குடும்பம் ஏற்றெடுத்தது. அந்த களத்தில் தான் இவளும் அந்த அரிக்கற்றுகளை அவள் பிறக்க சென்றாள். நல்ல கவனிங்க. அப்போ இந்த ஊர்ல வழக்கத்துக்கு வித்தியாசமான ஒரு பெண் அந்த வயலிலே வந்ததை போபஸ் அறிந்து அவளை குறித்து விசாரித்தான். அவள் யார், எங்கிருந்து வந்தாள், அவளுடைய பின்னணி என்ன என்பதை போபஸ் புரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆனால் போபஸ் விவாகமாகாதவன், ஆனால் இவள் விதவை. ஆனால் உடனே வா என்று சொல்லி விவாகத்திற்கென்று அவன் சம்மதம் தெரிவிக்க வைக்கவில்லை. அன்றைய காலத்தினுடைய கலாச்சாரம் என்பது ஊர்ல ஒரு இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு நான் இப்படி ஒரு விவாகம் செய்ய போகிறேன் என்று என்ன செய்யணுமா, கலந்து பேசி அவங்களுடைய சம்மதத்தோடு தான் என்ன செய்ய முடியுமா, விவாகம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு நாள் களத்தில் இந்த மாமியார் அவளை அனுப்புகிறாள். அந்த இடத்துல அனுப்புவதற்கு முன்பதாக இந்த மாமியார் இவளை பார்த்து சொல்லுகிறாள். அப்பொழுது அவள், என் மகளே ரூத்துவே, இந்த காரியம் என்ன ஆக முடியும் என்று நீ அறிய மட்டும் நீ என்ன செய், அவன் என்ன என்ன சொல்ல போகிறான், உன்னை விவாகம் செய்து கொள்வதற்கு அவன் உனக்கு என்ன செய்ய போகிறான், நீ அமர்ந்திருந்து காத்திரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு, உங்களை பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே வளர்வதற்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலை உயர்த்தப்படுவதற்கு, உங்கள் பிள்ளைகளை எப்படிப்பட்ட விவாகம் செய்து கொடுக்க வேண்டும், யாருக்கு விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று
இந்த நகோமியினுடைய ஆலோசனை ரூத்துவுக்கு கொடுத்தது போல நீங்கள் அமர்ந்திருந்து காத்திருங்கள். அங்கிருந்து என்ன செய்தி, போவசனுடைய வாயிலிருந்து என்ன செய்தி வரப்போகிறது என்று நீங்கள் பொறுத்திருங்கள் என்று நாம் என்னென்ன காரியங்களுக்கு நம்ம பொறுத்திருக்கிறோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே அநேகர் வராமல் இருந்த சூழ்நிலையிலே உங்களை என்ன இந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்து சொல்லுகிறார், நீங்கள் பொறுத்திருந்து. ருத்துவே, நீ பொறுத்திருந்தால் உனக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் எதற்காக தேவ சமூகத்தில் பொறுமையோடு பொறுத்திருந்து கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கிறீர்களோ அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். ஆமென் சொல்லுங்க. அந்த மாமியார் சொன்னதை அப்படியே ரூத்து கேட்டாள். என்ன செய்தா? கேட்டாள். ஆமென் சொல்லுங்க. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க முன்னும் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஆமென் சொல்லுங்க. அவன் பட்டணத்தில் உள்ள எல்லாம் கூப்பிட்டான், குடும்பத்தார் உறவுகளை எல்லாம் கூப்பிட்டான். இப்படி நம்ம ஊர்ல இருந்து நம்ம உறவில் ஒருவள் மோபாபுக்கு சென்று 3 ஆண்களையும் இழந்து 2 பேர் பெண்கள், 3 பேர் விதவைகளாய், ஒருவள் அந்த ஊர்ல இருக்க, இங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு அவன் சம்மதம் தெரிவித்தான். அவருடைய விவாகம் நடந்தது. அதுக்கு பின்னால மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பட்டியலில் தாவீதின் சந்ததியாக இயேசு பிறப்பார் என்பதை அந்த பெயர் பட்டியலில் ஒருவள் எல்லாவற்றையும் விட்டு வந்தது மாத்திரமல்ல, மாமியாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு காத்திருந்த பொழுது தாவீதின் சந்ததியாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ரூத்துவையும் ஒரு மூலகாரியாக, ஒரு முக்கியஸ்தியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நல்ல நாளிலே நீங்கள் எந்தெந்த காரியத்திற்கு பொறுமை இல்லாமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் பொறுத்திருந்தால் தேவன் உங்கள் பட்சமாயிருப்பார், உங்கள் வேண்டுதலை கேட்பார். உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அமர்ந்திருங்கள். சொல்லுங்க. என்ன செய்யுங்க? அமர்ந்திருங்க. 2 நீங்க யாருங்க? யாராயிருங்க? பொறுத்திருங்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுங்க, பொறுப்போர் பூமியை ஆழ்வார்கள். பொறுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வருகிற நன்மைகள் அதிகம் 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 என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தி தருகிறார். 3ஆவதாக 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். 3ஆவதாக காத்திரு. சொல்லுங்க. என்னது? காத்திரு. அமர்ந்திரு, பொறுத்திரு, காத்திரு. இந்த நல்ல நாளில் 37ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருந்து. யாருக்கு? ஸ்தோத்திரம். ரேஷன் கடையில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? ஒரு விமானத்தை பிடிப்பதற்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? ஒரு ட்ரெயினை பிடிப்பதற்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? மீன் பிடிக்க போகிறவங்க சூண்டைய அந்த தண்ணியில் போட்டுட்டு எவ்வளவு நேரம் காத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருக்கு காத்திருந்து. சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள். அவருடைய வழி உத்தமமான வழி, அவருடைய வழி நீதியுள்ள வழி, அவருடைய வழி பரிசுத்த வழி,
அவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆனபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை தரிசிப்பது இல்லை என்று கர்த்தர் திருவுள்ளம் பற்றுகிறார். இன்னைக்கு இந்த நல்ல நாளிலே கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நமக்கு ஜெப வாழ்வு இருக்கிறதா? நமக்கு வேத வசன தியானம் இருக்கிறதா? நாம் அதை ஆராய்ச்சி செய்கிற அனுபவம் இருக்கிறதா? ஆலயத்தில் கர்த்தருடைய பாதத்தில் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து அந்த 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 காரியத்திற்கு பதிலுக்காக காத்திருக்கிற அனுபவம் சபையே உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று கர்த்தர் இந்த நல்ல நாளிலே கேட்கிறார். அங்கே சங்கீதக்காரன் சொல்ல, பூமியை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. பூமியை நம்ம என்ன செய்வோமா? சுதந்தரிப்போம். பூமியை நாம் சுதந்தரிப்போம். ஆண்டவர் இந்த காலையிலே சிருஷ்டியில சொல்றாரு, ஆதாமுகிட்ட சொல்றாரு, ஆதாமே நீ பல்கி பெருகி இந்த பூமியை நிரப்பி இந்த பூமியில் உள்ள சகல அண்ட சராசரங்களை நீ ஆண்டு அனுபவித்து கீழ்ப்படுத்தி உனக்கு அனுபவித்துக் கொள் என்று கர்த்தர் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரத்தை தந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்லுகிறாரு, இப்ப திருப்பி சொல்லுகிறாரு, நான் அந்த இடத்துல ஆதாமுக்கு பின்பாக ஆபிரகாமுக்கு பின்பாக நான் உங்களை இந்த பூமியிலே உயர்த்துவேன். கடைசியில் அந்த சங்கீதத்தை முடிக்க சொல்ல 34ஆம் வசனத்தை முடிக்க சொல்றாரு, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ என்ன செய்வாய்? காண்பாய். துன்மார்க்கர் அறுப்புண்டு இல்லாமல் போகிறதை என்ன செய்வாயா? நீ காண்பாய் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். வாசிங்க 40ஆம் சங்கீதம் அதனுடைய 31ஆம் வசனம். சங்கீதம் 40:31. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். அல்லேலூயா. கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறீங்களோ, கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறீங்களோ நீங்க புது பலன் அடைவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. நீங்க உலகத்தினுடைய காரியங்களுக்கு வேண்டி எவ்வளவு காத்திருக்கிறீங்க தெரியுமா? ஒரு சான்றிதழ் வாங்குவதற்கு நம்ம எவ்வளவு நேரம் காத்திருக்கோம் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல, யாரை போல? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போ. 64ஆம் எசையா 64:4. எசையா 64:4. தேவனே செவிகளால் ஆமென் அல்லேலூயா. எசையா இந்த காரியத்தை எவ்வளவு அழகா நமக்கு வெளிப்படுத்தி தராரு பாருங்க. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவன் என்ன செய்வதில்லை, கேட்டதில்லையாம், செவிகள் உணர்ந்ததும் இல்லை, அவளை கண்டதும் இல்லை. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றாரு, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறது கண் காணாது, செவி கேட்காது, இருதயம் அறியாது. ஆதலால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வருகிற நன்மை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க உறவுகள், உங்க நண்பர்கள், உங்களை சார்ந்த யாருக்குமே என்ன செய்யாதான், தெரியவே தெரியாது, கேட்காது, செவி உணர்த்தாது. ஆனால் அவர்கள் கண்டதும் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு
கர்த்தர் இதை செய்வார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அப்படி காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அப்படி கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கிற சுபாவம் நமக்கு இருக்கிறதா? இருக்குமே ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் தியானிக்கிறது தியானம், நீங்கள் ஆலயத்தில் காத்திருக்கிற காத்திருப்புதல் உங்களுடைய நிலைமையை மாற்றும் என்று இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான இயேசு கிறிஸ்துவால் தேர்வு செய்யப்பட்ட 12 சீஷர்கள், எத்தனை? 12 பேரில் ஒருவன், அதாவது உணர்ச்சி வசப்பட்டு அவன் நாண்டு இந்த உலகத்திலிருந்து தன் ஜீவனை அவன் இழந்த பொழுது, இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 11 பேரும் நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இந்த 11 பேரும் அவர் மரித்த பின்பு என்ன ஆகுமோ என்று கலங்கி பயந்து பூட்டின வீட்டில் காத்திருக்கும் பொழுது அங்கே தேவனாகிய கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, யாரே? மரித்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்க. எங்கெல்லாம் ஜனம் தேவ பாதத்தில் காத்திருந்ததோ, எங்கெல்லாம் ஜனம் காத்திருந்ததோ அங்கு ஜனங்களை தேடி வந்து அவர்களை ஆறுதல் படுத்தின தெய்வம். அல்லேலூயா. இந்த நாளிலே சாலோமோன் தன் தகப்பனை குறித்து சொல்கிறான், எங்க அப்பா ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறார். என்னத்துக்காக காத்திருக்கிறார்? கர்த்தருக்கு ஆலயம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்திலே அழைத்து வந்த பொழுது அவர்களுக்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரம் தான் இருந்துச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு பதிலாக எங்க அப்பா ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறார். எங்க அப்பாவுடைய காத்திருக்கிறதுல தேவன் அறிந்து எங்க அப்பா கிட்டே சொன்னாரு, மகனே, உன் கை இரத்த கரை புரண்ட கை, ஆதலால் நீ எனக்கு தேவாலயத்தை கட்ட வேண்டாம், உன் மகன் எனக்கென்று தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆலயத்தில் ஜனம் காத்திருந்தது. அந்த ஆலயத்தில் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் எல்லாம் வந்த பொழுது ஒரு கல்லில் இடாதபடிக்கு அந்த ஆலயம் எப்படி கட்டி காக்கப்பட்டதோ அது அந்நியர்களால் அது என்ன செய்யப்பட்டது? சூறையாடப்பட்டது, இடிக்கப்பட்டது. செருபாபேலின் காலத்தில் மறுபடியும் அந்நிய ராஜாக்கள் மூலமாக ஆலயம் கட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அதனால் உங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஆலயம் கள்ளர் குகைகளாக்குவதற்கல்ல, இந்த ஆலயத்தில் ஜனம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் உள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டால் உங்கள் வேண்டுதல்களை சத்துரு காண மாட்டான். உங்க கூட நடக்கிறவங்க உங்க காரியங்களை காண மாட்டாங்க, செவி கேட்காது. உங்களுக்காக அவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலானவைகளை அவர் செய்வார். சுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆதலால் எசையாவுக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார், தேவனே, உமக்காக நான் காத்திருக்கிறேன். நீ செய்பவர்களை நீரை அல்லாமல் உலக தோற்றுவதற்கு முன் கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவிகள் உணர்ந்ததில்லை, அவைகள் கண்டதும் இல்லை. அதனால் 3 காரியங்கள் தேவன் நம்மை இந்த நாளில் படிப்பித்திருக்கிறார். நம்பர் 1, நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும்? அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் பாதத்தில் யாரெல்லாம் அமர்ந்திருந்திருக்கிறாங்களோ அவங்கள லிஃப்ட் அப் பண்ணியிருக்கிறாரு. 2, பொறுத்திருக்கணும். என்ன செய்யணும்? ஒரு காரியத்திற்காக கர்த்தர் பாதத்தில் விண்ணப்பித்து வெயிட்டிங், நீங்க பொறுத்து இருக்க ஆண்டவர் என்னை உங்களை அழைக்கிறார். 3ஆவதாக என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க.
நம்ம என்ன செய்யணுமா? காத்திருங்க வேண்டும். இந்த வார்த்தைகளினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் கனம் பண்ணுவார் என்று மனமாற வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நல்ல நிலத்திலிட்ட வித்தாக அது 30, 60, 100 மேனியாய் கனி கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.